பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம செல்லலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தின் 57வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையானது என்னன்னா, இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை கைவிடாத கரம், நம்மை அரவணைக்கிற கரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டாராம், நம்மை நெகிழ விட மாட்டாராம். அதுக்கு அடுத்தது அவர் சொல்றாரு, எப்படி நம்மளுடைய பிதாக்களோடு இருந்தாரோ அது போல நம்மோடும் அவர் இருப்பார் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, என்ன இந்த காலத்துல அப்படியே தனியா அம்போடு நிக்க வச்சுட்டாரு, இவ்வளோ நேரம் அவர் இருந்த மாதிரி இருந்தது, ஆனா முக்கியமான டைம்ல ஆண்டவர் என் கூட இருக்காரான்ற டவுட்டே எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவர் நம்மை கைவிடாத தேவன், நம்மை நெகிழ விடாத தேவன். நம்மளுடைய பிதாக்களோடு எப்படி இருந்தாரோ அதே போல அவர் நம்மோடும் இருப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த நல்ல தேவனை, கைவிடாத தேவனை, மனிதர்கள் இருக்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஓடி போயிடுவாங்க. ஆனா நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளை கைவிடாமல் நடத்துகிறவர் அவர் மட்டும்தான். அந்த நல்ல தேவனை பிடிச்சு கொள்ளலாமா? ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு அஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை கைவிடாத தேவன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கைவிடாமல் ஆண்டவரே எங்களை பற்றி கொண்டு இருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. எங்களை நெகிழ்விடாத தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எப்படி எங்கள் பிதாக்களோடு நீர் இருந்தீரோ அதே போல எங்களோடும் நீங்க இருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி. சோர்ந்து போய் எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு யாரும் துணை இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்காங்களோ, என் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக. என் கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரே சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. நீரே அவர்களோடு இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. என் கர்த்தர் ஆண்டவரே நீர் துணையாளராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. நீரே ஒவ்வொருவரோடும் இருங்க ஆண்டவரே. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல், தனிமையாய் ஆண்டவரே, யாருமே இல்ல, நான் தனியா இருக்கேன், இந்த தனிமை எண்ணங்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துணையாளராகிய கிறிஸ்துவின் கரங்களை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை கைவிடாத தேவன் இருக்கிறீர் என்ற மன தைரியத்தோட நாளை தொடங்க கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.